எனக்கு அவர் ராஜன் வகையறான்னு ஒரு படம் வச்சிருக்காரு. நமக்கு ராஜன் வகையரா இருக்குல்ல, அடுத்து இருக்கு ப்ரீக்வல் டு வட சென்னைன்னு ஒன்று பிளான். அதாவது சீக்வல் அடுத்து நடக்குது, இதுக்கு முன்னாடி நடந்தது. தயவு செஞ்சு அதை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, எல்லாம் இப்போ பெட்டிஷன் போட்டு. செம்ம படம் அது. ரிசர்வாயர் டாக்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதோட பெட்டராக இருக்கும். இந்த ராஜனோட லைஃப் அண்ட் டெத் ஆஃப் ராஜன், அதுதான் அந்த படம். அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல ஒன்றா, அவங்கெல்லாம் ஒன்றாவே இருப்பாங்க. அவர் தனியாக படமாக கட் பண்ணி எனக்கு 2 hours காமிச்சார். படமே ரெடி. செம்ம படம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் தமிழ் சினிமா. எனக்கு வடச்சென்னை ஆன் பார் ஆர் பெட்டர் தென் வடச்சென்னை சொல்லுவேன். அது மாதிரி இருந்தது அது. பட் அதோட சீன்ஸ் பிச்சு இதில் வந்துருச்சு இந்த வடச்சென்னையில். ஸோ அதை நான் முன்னாடியே பார்த்துட்டேன். ஸோ எனக்கு இந்த சீன் எனக்கு வேறு இம்பாக்ட். நான் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஸ்கோர் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளி அது பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஏன்னா அதோட பேக் ஸ்டோரி எனக்கு ஒரு படமாகவே தெரியும். ராஜன் எங்கேருந்து வரான், எங்கே என்ன பண்ணிட்டு வந்தான், எப்படி இங்கே வந்தான், ஏன் கொள்றாங்கன்றது இருக்குல்ல. நம்ம படத்தில் பார்க்குறது 1-2 டைலாக்ஸாக பார்த்துருக்கோம். அதெல்லாம் சீன்ஸாக பார்த்ததுனால நான்